உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணுது சார். ஆஸ் பர் மை கேரக்டர் ஐ ஷுட் நாட் லாஃப் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா. இத்தனை வருடங்களா தமிழ் சினிமாவில் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு மேலே வந்தால் கூட எத்தனை பேரை கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டருக்கு பொருத்தமான உடல் உழைப்பை தாண்டி தன்னைத்தானே வருத்திக்கக்கூடியவர், திறமையானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தயாரிப்பாளராக, நடிகராக, இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் திரையுலகில் ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி ஆர்யா அவர்கள் ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மண்ணு வந்து கதை சொல்லும்போது கூட இவ்வளோ பேசி நான் பார்த்ததில்ல. கதையோட ஜாஸ்தியாக நீங்கள் பேசியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மேவரிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸுக்கு பெரிய நன்றி சொல்லணும். லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார். ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி கதை கேட்ட உடனே இவ்வளோ ப்ராடாக இருக்க, இவ்வளோ வேலை இருக்க, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொன்னேன் நான். பட் அது சும்மா நம்ம வந்து கரியரில் படம் பண்ணும்போது ஒரு பெரிய படம் பண்ணலாம், யாரும் ப்ரொடியூசர் பண்ணுவாங்களா, சும்மா ஒரு பால் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொன்னேன். பட் லக்ஷ்மண் சார் என்னோட இது வந்து பிரதர் இது வந்து நம்ம பயங்கரமாக பண்ணுவோம், நோ காம்ப்ரமைஸ், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது பெரிய ஒரு பலமாக இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா சும்மா காசு நிறைய செலவு பண்ணணும், இல்லை ஸ்டன்ஸுக்கு நிறைய செலவு பண்ணணும் இல்லாமல் கதைக்கு இது தேவைப்பட்டது. அதனால அவங்க அந்த படம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மனு ஃபார் திஸ் ஃபில்ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு மனு பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும். அது பார்த்தீங்களா எவ்வளோ கோஆர்டினேட்டடாக ட்ரெஸ் இஷ்யூலாம் போட்டு வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட்லேயும் சரி, அந்த ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி, அவரோட பிஹேவியர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக இருக்கணும். திபு சொன்ன மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் அவரோட மோட்டோன்னு சொல்லலாம். அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி கிளியர். எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு குவாலிட்டி வந்து மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர் இன் ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சீன் பண்ணுறம்போதும் சரி, அதுக்கான பிளானிங்காக இருக்கும்போதும் சரி, ப்ரொடியூசர்ஸோடு உட்காந்து பிளான் பண்ணுறதும் சரி, இஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். ஐ மீன் எல்லாருமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். வி ஆல் வெரி க்ளோஸ் டு ஹிம் ஆஸ் எ பர்சன், ஆஸ் எ டைரக்டர். எல்லாமே வந்து அவ்வளோ க்ளோஸாக. இப்போ 3 years நம்ம ட்ராவல் வந்து இட்ஸ் பீன் பியூட்டிஃபுல். ஒரு நாள் கூட வந்து அவரால் ஒரு பிரச்சனையோ, அவரால் நம்ம மூஞ்சி சுழிச்சு இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. எனி டே, நாட் டுடே, ஈவன் ஆஃப்டர் 10 years இஃப் அவர் வந்து யாரை கூப்பிட்டாலும் இது ஜஸ்ட் கோ பிளைண்டாக அவர் போய் ஃபாலோ பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மீ அண்ட் ஐம் ஷுர் ஆல் த ஆக்டர்ஸ் வில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் படத்தோட கேமராமேன் அருள் வின்சென்ட், பிரம்மாண்டமான கேமராமேன். பட் அதோட மிகப்பெரிய ஒரு பிக்கப் லைன் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது வந்து நானே ஷாக் ஆகிட்டேன்னு பார்த்துக்கிங்க சார். யாரை பார்த்தாலும், ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி, எங்கள் ஊரில் அந்த அசர்பைஜான்லாம் போகும்போது வேறு ஊர், அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்கள்ட்ட போயிட்டு வை டு யூ திங்க் தட் ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பக்கத்து லேடிஸ் பாத்ரூம் அங்கேயும் பேசுவார். வை டு யூ திங்க் சார் இங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அடிக்க போகிறாங்க சார். நான் அவரை கூப்பிட்றதே வந்து மை லார்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்கியான ஒரு கேமராமேன் சொல்லலாம். பட் அவரோட அந்த ஒரு ஸ்பிரிட்டு தான் படத்தில் வந்து த்ரூ அவுட் வந்து அவர் வந்து ஜாலியாக ஒரு ஸ்டைலிஷாக அந்த இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அண்டு திபு அந்த படம் பார்த்த உடனே மனு ஆக்சுவலாக படம் மேக்கிங்லேயே சொல்லுவார், சரி யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் திபு டு ஸ்கோர் ஹியர், ஆக்ட் பண்ணும்போது யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடு அந்த அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு ஓகே எல்லாருமே சொல்கிறது தான் இது அடிக்கும்போது. பட் ஹி வாஸ் வெரி கிளியர், இந்த இடத்துல அந்த மியூசிக் பீஸ் வரணும், அது வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகுன்ற ஒரு விஷயம் வந்து ஹி ஹேட் இன் மைண்ட். அண்ட் வென் ஐ சா த ஃபர்ஸ்ட் காப்பி இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஐ வாஸ் ஸோ மச் இன் லவ் வித் ஹிஸ் ஆர்ஆர். வந்து எனக்கு ஐஓடி சாங் பர்சனலாக பிடிக்கும், பட் இட்ஸ் சச் எ குட் சாங் அண்ட் ஆர்ஆர் வாஸ் ஃபினாமினல். அண்ட் பிரசன்னா பிரதர்
நம்ம பண்ணி எல்லாருக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது அவர் தான். ஃபஸ்ட்டு வேர்ஷன் அவர் தான் பார்ப்பார். பார்த்தோன்னே அவர் சொன்னோன்னே திங்க் வி ஆல் பி வெரி ஹாப்பி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த பிரச்சனை ஓகே சொன்னாரா அப்படின்னு. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் எடிட்டர் வி நீட் அண்ட் இஸ் கிவ்ஸ் த கான்ஃபிடென்ஸ். ஸோ இட் வாஸ் ஃபண்ட். தேங்க்யூ பிரதர். ராஜீவன் சார் படம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். I think he's so good in this business because இந்த இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக வந்து இட்ஸ் வெரி, இந்த மாதிரி படங்களில் வந்து யூ நீட் அ ப்ராப்பர் பர்சன் ஹூ கேன், இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு 20-30% கட் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜீவன் சார். இந்த இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய லைவ் லொக்கேஷனில் பண்ணால் எப்படி இருக்குன்னு லைவாக செட்டான்ற விஷயம்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. பட் ஹி அட்வைஸ்டஸ் இன் த ரைட் வே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டி சஃபர் ஆகாமல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க முடிஞ்சதுக்கு இட்ஸ் பிக் ஸ்ட்ரெங்க் டு அ ஃபில்ம். தேங்க்யூ சார். அண்ட் சில்வா மாஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கோ டைரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன், ஃபென்டாஸ்டிக் அந்த மண்ணு எழுதுன ஆக்ஷன் செட்டப்பெல்லாம் வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இஸ் டன் அ கிரேட் ஜாப் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ சில்வா மாஸ்டர் இஸ் நாட் ஹியர். அண்ட் காஸ்ட் பார்க்கும்போது பிரதர் கௌதம், நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ பட் ஏன்னா நிறைய ஒரு டைமென்ஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் கௌதம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். பட் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க கௌதம் கலக்கிட்டாருங்க படத்தில், அந்த அளவுக்கான ஒரு, ஏன்னா நான் வந்து அவர் ஷூட் பண்ணி அவர் பண்ண ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அது வே ஹி ஹேண்டில் த சீன், வே மனு வாண்டட் ஹிம் டு ஆக்ட், எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் பட் ஹீ புல்ட் இட் ஆஃப் லைக் எனி திங். ஸோ பிரதர் யூ ஆர் டூ குட் இன் த ஃபிலிம். ஐ ரியலி லவ்ட் யூ இன் த ஃபிலிம். ஸோ தட்ஸ். அப்புறம் வந்து சரத்குமார் சார், சார் நான்லாம் பயங்கர ட்ரைனிங் பண்ணோம். அசர்பைஜானில் என்னோடய ட்ரெயினரை கூப்பிட்டு போட முடியல. ஸோ தேங்க்யூ சார், உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சார் வந்து அசர்பைஜானுக்கு ட்ரெயினர்லாம் கூப்பிட்டு வந்தார். ஸோ பட் அது ஜோக்ஸ் அபவுட். மனு சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் ஐ திங்க் யூ வெண்ட் இன் மே ஜூன் சம்திங், செப்டம்பர், அந்த வெயிலில் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சாரை வந்து நான் படத்தில் இன்னும் நடிக்கல. ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட் போர்ஷன் யூ ஷார்ட் ஐ திங்க். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஹாட் சன் அந்த டெசர்ட்டில் போய் அவர் பண்ணியிருப்பார். ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்படி பண்ணார் இது? ஐ திங்க் 3rd டேக்கோ 4th டேக்கோ வந்து ஓகே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த 2 minutes அவர் படத்தில் வரும்போது கட் பண்ணி தான் வந்திருக்கும். பட் வழக்கம் போல் மனு சாவடிச்சிருக்காரு சிங்கிள் டேக் எடுத்துகிட்டு. ஸோ பட் த வே ஹீ குட் டூ இட், நான் வந்து பார்த்து அசந்து போய் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். தென் ஐ கால்டு. நான் அப்போ சார் வந்து நியூசிலாண்டில் தான் இருந்தார். சார் அப்படியே ஜாலியாக சில் பண்ணியிருந்தேன். சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெடிகேஷனாக. ஒரு சீக்வன்ஸில் அவர் வந்து இந்த படத்தில் பேர் பாடியாக வருவார். ஸோ அந்த டைம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். கரெக்டாக அந்த டைமில் அந்த கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன்லாம் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னப்பா நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சுருக்கிறேன், நீ என்ன அப்போ ஷூட் பண்ணாமல் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் ஹி ஹேட் ஃபார் த ஃபிலிம் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மஞ்சு மேம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனே ஸோ ஹாப்பி. அவங்க கூட ஃபஸ்ட் டே வந்து ஃபோட்டோ தான் எடுத்தேன். மேம் ஒரு ஃபோட்டோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ ஸோ டேலண்டட், ஸோ கிஃப்டட் ஆஸ் an ஆக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அனகா அவங்க சொன்ன மாதிரி 1000 கேள்வி வைப்பாங்க. சாங்கில் சிரிக்கிறது, வாங்க இந்த சாங் ரொமான்டிக் சாங் எடுக்கும்போது சிரிங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு சிரிக்கணும், என்னோடய கேரக்டர் சிரிக்காத, ஆஸ் பர் மை கேரக்டர் ஐ ஷுட் நாட் லாஃப் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா. நான் சார் மண்ணு டேய் யாரா சிரிக்க சொல்கிறா, சாங் தான்டா பரவாயில்லடா சிரிக்க சொல்கிறா. ஸோ பட் அவங்களோட பட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எங்களுக்கே வந்து டவுட், நம்மளே கரெக்டாக பண்ணுறோமா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே. that's a kind of motivation you have also. So thank you Anaga, you are too good. And Atulya and Raisa அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்குது படத்தில். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் தே ஆர் ஸோ குட். ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக ஐ திங்க் தே பர்ஃபார்ம்ட் இட் ரியலி வெல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் சஞ்சனா அண்ட் பிரவீன், நம்ம கிராப் ப்ரான்ஸ் பிரவீனா எங்கே? ஸோ அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல், வெரி வெரி ஓவர்வெல்மிங். கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபில்மாக இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஏப்ரல் 17th இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சார் சொன்ன மாதிரி 17லேருந்து அடுத்த வருஷம் 17 வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஹோப்பிங் ஃபார் எ பிக் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.